இந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து நினைக்கும் போதில் எனக்கு ஐஸ்வர்யா ராய் தான் மைண்டில் வரும். ஐஸ்வர்யா ராய் தான் இது கரெக்ட், இது அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கம்ப்ளீட்டாக இதில் இருந்தேன். நான் ரவிக்குமார் ரொம்ப நல்லா இருக்கும் சார், பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். கிட்ட வந்து 3-4 மாதம் அவங்க பின்னாடியே சுற்றிருப்போம். அவர் வந்து பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க, பிஸியாக இருக்காங்க, அங்கே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணி கிடைக்காம, அதுக்கப்புறம் வந்து அவங்க ரேடியோஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம வந்து ட்ரை பண்ணோம். படையப்பா ரஜினி சாரோட கேரியரில் மிகப்பெரிய ஹிட்டான படம். அந்த படம் மறுபடியும் இந்த வாரத்தில் ரீரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக ரஜினி சார் கொடுத்த இன்டர்வியூவில் இருக்க ஒரு ஷார்ட் கிளிப் தான் இது. அந்த இன்டர்வியூ பார்க்குறப்ப தான் எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் டீப்பாக பெருசாக பார்க்கல. அவரோட இன்டர்வியூவில் தான் சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அதில் இந்த ஷார்ட்ஸில் காட்டின கிளிப்பை பற்றி மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீலாம்பரி கேரக்டருக்கு ஐஸ்வர்யா ராய் அவங்கள தான் அப்ரோச் பண்ணதாக ரஜினி சார் சொல்கிறாரு. பட் அவங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அவங்களோட ஷெட்யூல் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். அது நல்ல விஷயந்தான். ரம்யா கிருஷ்ணன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் படையப்பா படத்தோட மிகப்பெரிய பலம். ஸோ ஐஸ்வர்யா ராய் அவங்களோட ஷெட்யூல் கிடைக்காதது படையப்பா படத்துக்கு கிடைச்ச நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன்.